5ஆம் தேதி பிறந்தவங்க 5ஆம் தேதி பிறந்தவங்கன்னா 5, 14, 23 அப்படின்னு 3 தேதியில் பிறந்தவங்கலாம் 5க்கு வருவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற தாட் இவங்களுக்கு நிறைய இருக்கும். நீங்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, அந்த 5ஆம் தேதி பிறந்தவங்க அந்த பிஸ்னஸ் தாட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அதிகமாக பிஸ்னஸை விரும்பக்கூடியவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷனு, அட்வர்டைஸ்மெண்ட்டு, அந்த மாதிரி ஒரு கன்சல்டன்ட்டு, இந்த மாதிரி ஒரு டெவலப் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்லைனு, நெட்வொர்க்கிங் செக்டாரு, அந்த மாதிரி விஷயங்களில் போகலாம். ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இப்போ வந்து பங்குச்சந்தையாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் நிறைய இதில் ஆர்வம் இருக்கும். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஷேர் மார்க்கெட்ஸு, இல்லை கரன்சி ட்ரேடிங்ஸு, இல்லை வந்து பேங்க்கு லோன்ஸு, எல்லா டைப்பான லோன்ஸ் பண்ணுறது. அதாவது ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்னா ஃபைனான்ஸ் மூலியமாக என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கீழே வருதோ அது எல்லாமே இவங்களுக்கு நல்லாவே வந்து வைப்ரேஷன் கொடுக்கும். அதனால் அது மாதிரி இருந்தாலும் படிக்கலைனாலும் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் சம்மந்தமான செக்மெண்ட்டை எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். இதை அவங்க பண்ணலாம். அது இல்லாமல் இவங்களுக்கு எந்த டைப்பான பிஸ்னஸும் பண்ணலாம். ஆனால் மேஜராக அந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியும் கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய அந்த நெட்வொர்க்கிங் ஆன்லைன் இண்டஸ்ட்ரியும் நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது இவங்களுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும். ரொம்ப இன்டெலெக்சுவலாக திங்க் பண்ணுறதுனால அவங்க வந்து 5ல் இருக்கவங்க மேஜராக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும்.